ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, ஸோ அதனால் விநாயகரோட மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் மெசேஜ் தான். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ என்ன காட்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 9 of Wands, Ace of Wands reverse, Sun card, தென் Moon card, Page of Swords வந்திருக்குங்க. 2 மேஜர் ஆர்க்கான காட்சி வந்திருக்கு. ஸோ மெசேஜ்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு சீக்ரெட் நிறைந்த பர்சனாக இருக்கலாம். தென் உங்களோட சைக்கிக், உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நபர். இப்போது நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பர்சன் கூட எமோஷ்னலாக ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. மேபி உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. ரொம்ப தேவைப்பட்டால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். அந்த எமோஷன்ஸில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னு தான் நினைக்கிறீங்க. எப்படி நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன், அதுலேருந்து நான் ஸ்பீடாக ஏதாவது பண்ணி வெளியே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களோட தினந்தோறும் வேலை அதை வெளியே வர விடாமல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ஒரு ரீசனாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்பீடாக நாம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னே நினச்சிட்ருக்கீங்க. நான் அதுலேருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் அதை வச்சுக்கணும், என்னோடய மைண்டை என்ன நான் என் கண்ட்ரோல்லையாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பதட்டமும் அவசரமும் படுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு டாக்டர் ஹெல்ப் வேணும்னா உங்களோட எமோஷன் திங்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியும் இல்லாட்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஜேர்னல் எழுதலாம். ஜஸ்ட் ஒரு நோட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி டே போச்சு அப்படின்னு ஒரு ரொட்டீனாக நீங்கள் ஒரு கதை மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எமோஷன்ஸ்லாம் அந்த நோட்டில் கொட்டி தீருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 days நீங்கள் பெட் டைம், நைட் டைம் நீங்கள் போகும்போதே எழுதி பாருங்களேன். அது ஒரு சூப்பர் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தரும். இந்த ஒரு பாஸ்டில் உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயந்தான் இப்போ அது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணுன்னு தான் பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு ஸ்பீடாக உங்களோட வாழ்க்கையை உங்கள் கையில், உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், நின்றுட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் தருது. நீங்கள் இப்போ இருக்க இடம் நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிறேன், நான் என்ன தான் பண்ணாலுமே இது முன்னேற்றம் அடைய போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் உங்கள் பாஸ்ட்லேயே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் இப்போ இருக்கிறது க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் உங்களுக்கு எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் எமோஷ்னலாக நீங்கள் ட்ரெயின் ஆகுறனால கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க நீங்கள் இப்போ இருக்கிறது. ஆனால் வெளியே வரணும் தான் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள், ஆனால் வரல இன்னும். அதனால நீங்கள் ஒரு பாஸ்ட்லேயே போயிட்டுருக்கனால உங்களோட எண்ணங்கள் திருப்பி ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை திருப்பி கூட்டிகிட்டு போகிறனால உங்களுக்கான கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
நீங்கள் வெளியே வரணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஆனால் ஏன் உங்களால் வெளியே வர முடியலன்னா, உங்களோட இப்போ இருக்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் வந்து மோட்டிவேட் பண்ணால் தானே நம்ம அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக மோட்டிவேட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எதை சொன்னாலுமே ஒரு டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு வேலை கொடுத்தாலுமே சரி அப்புறம் பார்த்துக்கலாம், லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த எமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு விநாயகர் கொடுக்குற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதுங்க. இல்லை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை முடித்து நீங்கள் வெளியே வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் கார்டு உங்களுக்கு வெற்றி, உங்களோட லைஃபுக்கான வெற்றி, பேர், புகழ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ சன் கார்டு வந்துட்டு இதை தான் குறிக்குது. அது வரும்போது ஒரு கிரவுண்ட்னஸ் கொண்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு விநாயகர் சொல்கிறார். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக்கும் போடுங்க, கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.